நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். மேலும் இந்த ஆய்வில் போதைப்பொருள் செல்போன் பயன்பாடு தொடர்பாக 1600க்கும் மேற்பட்ட கைதிகளிடம் தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பாளையங்கோட்டை குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் பொன்ராஜ் தலைமையில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இந்த ஆய்வில் செல்போன் பயன்படுத்தப்பட்டதா என்றும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் கைதிகளிடையே போதைப்பொருள் செல்போன் பயன்பாடு தொடர்பாக 1500க்கும் மேற்பட்ட கைதிகளிடம் ஆய்வு மேற்கொண்டனர். பாளையங்கோட்டை குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் பொன்ராஜ் தலைமையில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவகுமார், தற்பொழுது சிறையில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இது குறித்த விவரங்களை பகிரலாம். தமிழகத்துல இருக்கிற மிகப்பெரிய சிறைச்சாலைகள்ல ஒண்ணுன்னு சொல்ல போறாங்க பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலைன்னு சொல்லலாம். அதாவது நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சார்ந்ததோட மட்டுமல்லாம பல்வேறு கைதிகள், அதாவது தமிழகத்துல உள்ள பல்வேறு இடங்கள்ல உள்ள கைதிகளும் பாதுகாப்பு காரணம் கருதி எப்பவுமே பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்படுவாங்க. இங்க சுமார் பாத்தீங்கன்னா ஒரு 1600க்கும் மேற்பட்டோர் வரைக்கும், அதாவது ஏறத்தாழ 3000 பேர் வரை இந்த சிறைச்சாலையில தங்களோட தண்டனை காலங்களை கழிச்சிட்டு இருக்கிறாங்க. விசாரணை கைதிகள் மட்டுமல்ல, தண்டனை கைதிகளும் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த பாளையங்கோட்டை சிறையில அடிக்கடி கஞ்சா, செல்போன் உள்ளிட்ட பல்வேறு சமூக விரோத செயல்கள் உள்ள நடந்துட்டு இருந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா கஞ்சா அவ்வப்போது கைப்பற்றப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறையில் செல்போன் கைப்பற்றப்படும். இந்த மாதிரி விவகாரங்கள் அடிக்கடி நடந்துகிட்டே இருந்தது. இந்நிலையில இன்னைக்கு காலையில 5:50 மணி அளவுல இருந்து சுமார் 5:50 மணி அளவுல பாளை குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் பொன்ராஜ் தலைமையில போதைப் பொருள், அதாவது தலைமையில போலீசார் சோதனையில் ஈடுபட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா போதைப் பொருள், அதே மாதிரி செல்போன் பயன்பாடு, குற்ற சம்பவங்கள் தொடர்பாக ஏதேனும் அதாவது இங்க இருந்து பின்வாசல், அதாவது இங்க இருந்து நடக்குதா, அதே மாதிரி உள்ளுக்குள்ள சிறைக்குள்ள கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் புழங்குதா, அதே மாதிரி செல்போன் புழங்குதா உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகள் நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 1600க்கும் மேற்பட்டோர் தற்போது அந்த சிறையில தண்டனை மற்றும் விசாரணை கைதிகளாக இருந்துட்டு வராங்க. அவ்வளவு பேரையும் காலையில 5:45 மணி அளவுல தூக்கத்திலிருந்து சுற்றி எழுப்பி அதன் அடிப்படையில தற்போது அந்த சோதனையானது நடைபெற்று வருது. மாநகர கமிஷனர் சந்தோஷ் அடிமானி தலைமையில அவரோட ஆணையின் பேர்ல தான் தற்போது இது நடைபெற்று சொல்லி கூறப்பட்டிருக்குது. இதன் முழு விவரங்கள், அதாவது சிறைச்சாலைக்குள்ள எதுவும் கைப்பற்றப்பட்டதா அல்லது ஏதேனும் வச்சுக்கிட்டா அப்படிங்கிறது கூடிய விரைவில் தெரிய வரும். அதாவது பாளையங்கோட்டை சிறையில அடிக்கடி அவ்வப்போது கஞ்சா பறிமுதல் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி எழுந்த குற்றச்சாட்டை அடுத்துதான் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று இருக்குதுங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.